குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லா வகையான டிஃபனுக்கும் மிகவும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்காக இருந்தாலும் மிகவும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் தக்காளி குருமாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அருமையான சுவை மிக்க தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனில் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்க. 4 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பிரியாணி இலை, 3 தக்காளி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, 4 பல் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 10 வரமிளகாய், 4 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சிறிய துண்டு பட்டை, 10 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடணுங்க. அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பிறுபிறுன்னு தான் அரைக்கணும். அரைச்சி நிறுத்துற நேரத்துக்கு அந்த 3 தக்காளியை 4 வெட்டி உள்ளே போட்டு 2 சுற்றிட்டு நிறுத்திடணுங்க. தக்காளி நைஸாக அரைச்சதுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சுவைக்கு உப்பு, சிறிது பெருங்காயம். வானலியோ அல்லது குக்கரோ அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் 2 பிரியாணி இலையை போட்டு நல்லா வதங்கினதையும் வெங்காயம் நறுக்கி வச்சு அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உள்ளே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு தக்காளி மீதம் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு அந்த தக்காளியை நல்லா வதங்கணும். கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 3ஐயும் போட்டு ஒரு தடவை ஒரு பரட்டி கலக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 10 பொருளை போட்டு அரைச்சி எடுத்து வச்சதில் தக்காளியும் போட்டு ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச மசாலா கலவையை கொட்டணும். நல்லா கொட்டிட்டு ஒரு பரட்டிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மூடி வச்சிடணுங்க. குக்கரை நல்லா மூடி ஃபுல்லுலேயே கூட வைக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் திறந்தீங்கன்னா அப்படி வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த வாசமே. அதில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நிறுத்திட வேண்டியதுதாங்க. லெமன் புழிஞ்சதையும் அடுப்பை நிறுத்திடணுங்க. லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு எரியக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தலையோ புதினா தலையோ உங்களுக்கு டேஸ்ட் எது பிடிக்குதோ அந்த தலையை லைட்டாக நீங்கள் தூவி நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, குருமா எதுவாக இருந்தாலும் இந்த தக்காளி குருமா ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிகினர்ஸு, சமைக்க தெரியாத பிகினர்ஸு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குருமா வைக்கிறாங்கன்னா நம்பி நீங்கள் வைக்கலாங்க. மிகவும் சுவைமிக்க தக்காளி குருமா உங்களுடைய விருந்தாளிகளுக்காகட்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும் சமைச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள். மிகவும் அருமையாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.